வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன். கார தோசை இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் வந்து டிஃபன் ஐட்டம் வந்து கார தோசை. இது வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சூப்பரான ஒரு கார தோசையை பாருங்கள். அருமையாக இருக்கும் இந்த தோசை. ஃபோர் ஹவர்ஸ் தான் டோஸ்ட் பண்ணி அது பார்த்து எவ்வளோ அழகாக ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசை இப்போ ஃபஸ்ட்டு தோசையை பார்த்துட்டிங்க, சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ மெலிசாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் திக்னஸாகவும் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். இப்போ இது தோசையை இதுக்கு வந்து என்ன அளவெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இது என்ன இதில் வந்து பருப்பு சேர்த்துருக்கேன், எந்த அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இதுக்கு போட அளவு முறையும் அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கார தோசை அப்படின்ற ஒரு தோசை வெரைட்டி, நிறைய தோசை வெரைட்டியில் சுவையான தோசை வெரைட்டி இருக்குது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிற தோசையோட பெயர் வந்து கார தோசை. இதுக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு, அரிசி இதை மட்டும் வச்சு செய்ய போகிறோம். துவரம்பருப்பு பாருங்கள், இதில் ஒரு கப். நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இந்த கப்பில் ஒரே ஒரு கப் துவரம்பருப்பு, அதே கப்பில் வந்து ஒரு 3 புழுங்கல் அரிசி. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அதே கப்பில் வந்து ஒரு 3 அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி, வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த தோசை வெரைட்டி செஞ்சு தோசையோட அளவு போட்டுக்கலாம். இப்போ 2, அதுலேயே வந்து இன்னொன்று மொத்தமாக 3 புழுங்கலரிசி, ஒரு துவரம்பருப்பு. இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். புழுங்கலரிசி தன்மையை பொறுத்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போது புழுங்கலரிசியும் துவரம்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இது பாருங்கள், நல்லா சூப்பராக புழுங்கலரிசி ஊறிருக்கு. அதே மாதிரி துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி பண்ணும்போது 2 ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஊற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு புழுங்கலரிசி ஊறுதோ அது வரைக்கும் துவரம்பருப்பையும் விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு ஊறிருக்கு. இதுக்கு வந்து ஒரு நல்ல நான் இப்போ கம்மி தானே அளவு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கணும். நல்ல வரமிளகாயும் இந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா ஊறி இருந்தால், மெத்துன்னு ஊறி இருந்தால் சீக்கிரமாக அரைப்படும். அதே மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த கல்லுப்பு, இது வந்து பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். ஊறின அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. மிளகாய், புளி எல்லாம் சேர்த்தாச்சு. இதுலேயே நம்ம உப்பு கூட போட்டுடலாம். உப்பு போடலாம், பெருங்காயமும் சேர்த்துடலாம் இதில். இப்போது இந்த துவரம்பருப்பையும் இதோடையே சேர்த்துடலாம். நம்ம தனித்தனியாக அரைக்கணுன்றது கிடையாது. நம்ம இதோடையே இந்த அரிசியோடையே சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு குறகுறப்பாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அரைச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு அரைச்சாச்சு. துவரம்பருப்பும் அரிசியும் ஒட்டுக்கா சேர்த்தே அரைக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா 4 பூண்டு பல், வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து அது இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து இப்போ போடலாம். இதில் இது வந்து இந்த மாவு அரைச்சாச்சு, உப்பும் சேர்த்து அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் விட்டால் போதும். 4 ஹவர்ஸ் விட்டுட்டு இதுக்கு கரெக்டான மேட்சிங்காக ஒரு சைட் டிஷ்ஷோட நம்ம வந்து இதை எப்படி தோசையாக வருதுன்ட்டு எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு பார்க்கலாம். சைட் டிஷ் நல்லா சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டியோடு பார்க்கலாம். சட்னிக்கு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம்.
சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கமன்ற ஒரு வாசனை. இது வந்து இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே தோசைக்கு போயிடலாம். கார தோசை இப்போ பண்ண போகிறோம். தோசை சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சும்மா கோல்டன் ப்ரௌனாக அருமையாக தோசை ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு நான் கூட நினைக்கல. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு துவரம் பருப்பு சேர்த்த ஒரு சூப்பரான தோசை நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா மொறுமொறாவும் நல்லா கிறிஸ்பியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நல்ல ஒரு புதினா சட்னி, கார சட்னி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. அப்படியே செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.